பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பதே காத்திருந்து அடிப்பது, திட்டமிட்டு வீழ்த்துவது. மிக லாபகமாக அவசரம் இல்லாமல் ஒவ்வொரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்திற்கு திட்டங்களை வகுத்துக் கொண்டு அந்த திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஆட்களை சூழலை சரியாக உருவாக்குவது. இப்போ மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார்கள், அதை சிறப்பாக செய்வார்கள். கற்பனைக்கும் எட்டாவது அளவில் ஒடிசாவில் பட்நாயக்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படவில்லையா? மராட்டியத்தில் தாக்கரேக்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படவில்லையா? உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ்களுடைய ஆட்சி வீழ்த்தப்படவில்லையா? பீகாரிலே லல்லு பிரசாத்தினுடைய ஆட்சிகளை வீழ்த்தவில்லையா? இல்ல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ஆட்சியில் இருந்த கட்சிகள். நான் அதைத்தான் சொல்றேன். ஆட்சியில் இருந்த கட்சிகளையே வீழ்த்துகிறார்களே. நீங்கள் ஆட்சியில் இருந்தது மட்டுமல்ல, நீங்கள் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமே பாஜகவே தான். ஆட்சியை விட்டதற்கு பிறகு ஆட்சியை பிடிப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளுகிற போது பாஜக உங்களை முந்திச் செல்லத்தான் முயற்சிக்கும். அந்த முயற்சியும் நியாயமானது என்று நான் கருதுகிறேன். அதுதான் அரசியல். எல்லா காலத்திலும் அதிமுகவுக்கு பிறகு திமுகவுக்கு பிறகு இந்த 2 கட்சிகளுக்கும் பின்னால் தான் நான் நிற்க வேண்டும் என்று நினைத்தால் அது அரசியல் இல்லவே. ஆக அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவர், ஒரு இளைஞர், மிக காலத்தே களத்தில் இறக்கப்பட்டு அவர் கட்சியை வளர்ப்பதற்கு மிக கடுமையாக உழைக்கிறார், போராடுகிறார். என்னை பொறுத்தவரை அவருக்கு இந்த தேர்தலில் விளைச்சல் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் விளைநிலத்தை தயார்படுத்தி விட்டார். தவிர்க்க முடியாத சக்தியாகத்தான் பாஜக இருக்கும். இனிமே தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அடம் பிடித்தால் எதிர்காலத்தில் கூட்டணி ஆட்சிகள் தான் வரும் என்று நான் நம்புகிறேன்.